ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم وأولو الأرحام بعضهم أولى ببعض صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم وقال النبي صلى الله عليه وسلم الرجل الذي جاء فسأل متى الساعة يا رسول الله قال النبي صلى الله عليه وسلم فما أعددت لها قال حب الله ورسوله وقال النبي صلى الله عليه وسلم إنك مع من أحببت أو كما قال عليه الصلاة والسلام ஏன் இறைவன் அல்லாஹ் அவரது அன்புகளுக்கு அருளாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அனைவரின் சத்திய வழிச்சுவடை சர்வ சர்வான் வாழ்ந்தானே ஒரு சத்திய சகாக்கள் புனிதமும் புண்ணியமும் நிறைந்த அல்லாஹ்வின் இல்லத்தில் அவன் அருளை நாடி நாம் எல்லாம் வருகிறோம். நாம் அனைவரும் தீரும் இறை அன்பும் இறை காலத்தும் நின்றவருமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சரியான இவ்வுலகத்தில் அதிகமாக நாம் பயன்படுத்தப்படக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் குறிப்பிட்ட சில நேரங்களில் அது நமக்கு சலிப்பாக இருக்கும். ஏன் சில செய்திகளை நாம் திரும்ப திரும்ப அதை நாம் உபயோகப்படுத்துகிற பொழுது அந்த செய்திகள் நமக்கு அழுத்து போகிறது. அலைவரிசை வருவதற்கு பின்னால் நமக்கு சில செய்திகளை சுருக்கமாக சொல்வதை விட்டுவிட்டு நீண்ட எளிய விஷயங்களாக அதை இழப்பதற்கினால் அதை கேட்பதற்கு நாம் வருகிறது. அதிகமாக ஒரு விஷயத்தை உள்நோக்கி நம்மால் கவனிக்க முடியாத ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த வலைதளங்கள் அலைவரிசைகள் நாம் வந்ததற்கு பின்னால் 5 நிமிடத்திற்கு மேல் யார் எதை பேசினாலும் ஒரு கவனத்தோடு நம்மால் அதை கவனிக்க முடியாத சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மையான செய்தி. முன்னாள் அதிகாரிகள் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய அளவிற்கு எல்லாரும் போற்றப்பட்ட ஒபாமா என்று சொல்லக்கூடிய அவர் சொல்லுகிறார், நானும் கூட எந்த நிகழ்வுக்கு சென்றாலும் முக்கியமான அலுவலகத்துக்கு
சில விஷயங்களை ஆர்வத்தோடு அதை கேட்பது நம் மீது ஆவியான ஒரு கடமையாக இருக்கிறது. நாம் பெருமானாரை பார்வை என்பது சஹாபிகளுடைய வரலாறுகளையும் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நீங்கள் படித்து பார்த்தால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் வாழ்ந்த வாழ்க்கையும் வேறுபடுகிறது. பெருமானாருடைய உடல் அழகு உடல் அமைப்புகளை பேசுகிற ஷமாயில் திருமதி என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. திருமதியினுடைய ஹதீஸ்களுக்கு அது ஒரு பெரிய பகுதி. இந்த பகுதியிலே பெருமானாருடைய தலை முதல் கால் வரை அப்படியே உருவாவதையோடு சொல்லுகிற அந்த ஹதீஸ்களை காண முடியும். பெருமானாருடைய கண்கள் இருக்கும், பெருமானாருடைய உருவங்கள் எப்படி இருக்கும், அவர்கள் இரு உருவங்களுக்கு வந்து என்ன அடையாளம் இருக்கும், எத்தனை நடைமுறைகள் இருக்கும், உலகத்தில் எவ்வளவு அந்நியமாக நாம் உறவுகள் இருந்தால் நண்பராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், நீங்கள் எவ்வளவு அந்நியமாக இருந்தாலும் அவர் இறந்து போனதற்கு பின்னால் உங்களிடத்தில் அவரிடத்தில் எத்தனை நடைமுறை இருந்தது என்று கேட்டால் யாரும் சொல்ல முடியாது. சாமிகள் சொன்னார் சரதாசன் அவர்களிடத்தில் பெருமாளுடைய உலகத்திற்கு பிறகு சலாமிகள் அறிவிக்கிறார்கள். பெருமாள் சரதாசன் அவர்களுக்கு 21 நடைமுறை இருக்கிறது என்பதாக சொல்கிறார். ஆரம்பமாக இந்த இடத்தில் தான் பெருமாளுடைய நடை தொடங்கியே என்பதை எழுதுகிறார். இவ்வளவு உன்னிப்பாக பெருமாளுடைய உடலை அழகை அவர்கள் கண் முதல் கால் வரை அத்தனையும் ரசித்த ஹதீஸ்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சாமி. அதனால்தான் பைபிளிலே ஒரு அழகான ஒரு செய்தி வரும். ஐஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள். ஐஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு நேரத்தில் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் செருப்பு தன்னுடைய காலத்தில் வாழாமல் போனதாக அதை தைத்துக் கொண்டிருந்தார்கள். நான் உள்ளே செல்கிறேன். அப்படி செல்கிற பொழுது பெருமாளை பார்த்து நான் வியப்போடு பகிர்ந்து நான் அப்படியே திகைத்து போய்விட்டேன். சரதாசன் கேட்டார்கள், மாலத்தி ஆயிஷா பராதா புரிதி, எதற்காக நீ திகைத்து போய் இருக்கிறாய் என்னக்கா என்று ஆயிஷா சரதாசன் கேட்டார். ஆயிஷா சொல்றாங்க, உள்ளே வந்த பொழுது நீங்கள் செருப்பை வைத்துக் கொள்வதீர்கள், வியர்வையினுடைய உச்சத்தின் காரணத்தினால் உங்களுடைய நெற்றியிலிருந்து முத்துக்களை கொண்டு வியர்வை சிந்திக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு வியர்வைக்குள்ளும் மின்னலை போன்று ஒளி வீசுவதை நான் பார்த்ததில்லை. நான் அப்படியே திகைத்து போய் நிற்கிறேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு சொன்ன பொழுது சரதாசன் எழுந்து வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு நெற்றியை ஊற்ற விடுவார்கள். சொல்வார்கள், எனக்கு நீ சொன்ன செய்தி மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்பதாக சொல்வார்கள். ஒரு கணவனாக இருந்தாலும் சரி, ஒரு நபியாக இருக்கக்கூடிய சாமிகள் பார்க்கக்கூடிய வாழ்க்கை அங்கு அவர்கள் பெருமானாரை ரசித்து என்பது மிகுந்த உன்னதத்துக்குரியது. அதனால் ஆயிஷா சொல்லுவாங்க, ஒரு நேரத்தில் பௌர்ணமியுடைய நேரத்தில் சரதாசன் அவர்கள் ஒரு கருப்பு அங்கியை கருப்பு போர்த்தியவராக தலையில் அமர்ந்திருப்பார்கள். ஆயிஷா அவர்கள் பௌர்ணமியையும் பார்ப்பார்கள், பெருமானாரையும் பார்ப்பார்கள். இருவரையும் அந்த இரு காட்சியை பார்த்துவிட்டு மீண்டும் பார்த்ததற்கு பின்னால் பெருமானாரை பார்த்து சொல்வார்கள், யார் சொல்லலாம், நான் இவ்வளவு 13ஆம் முறையில் இருக்கிற சந்திரனை பார்க்கிறேன், உங்கள் திருவதனத்தை பார்க்கிறேன், இது எது ஆகின்றால் உங்கள் வதனமே ஆகின்றால் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள். பெருமானாருடைய உடல் அமைப்பு, பேச்சு, இசை எல்லாவற்றையும் அவர்கள் ரசித்தார்கள், உண்மையாக நேசித்தார்கள். எனவே தான் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பு என்பது நீங்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டதை போன்று அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொண்டான் என்கிற சான்றை அல்லாஹ் திருமறையில் காண்பித்தார். சபையானவர்களை நாம் பெருமானாரை எவ்வளவு தெரிந்து வச்சிருக்கோம் முக்கியம். இந்த உலகத்தில் மனித வர்க்கத்தையும் ஜீவ வர்க்கத்தையும் தாண்டி எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர்களை பற்றி தெரியும் என்று தஃசீர்கள் வருகிறது. விலங்குகளில் எல்லா விலங்குகளுக்கும் அருணாயத்தினுடைய அறிவு தெரியும், புகழ் தெரியும், அவர்களுடைய ஆண்மை தெரியும், அவர்களுடைய மாண்புகள் தெரியும். சரதாசனுடைய அறிவினால் இருந்த அவர்களுடைய பெயர் சஃபீனா என்கிற அந்த சஹாபி பெருமானாருடைய அறிவியாக இருந்தார். பின்னால் சரதாசன் அவர்களை உரிமைக்கு கொள்வார்கள். அந்த சஃபீனாங்கிற அந்த சஹாபி அவர்களுடைய ஆயிரத்து சஹாபா என்கிற ஒரு கிதாபில் அவர் சொல்லுகிற செய்தி வருவார்கள். இந்த சஹாபி சொல்றாங்க, சரதாசனுக்கு என்னை உரிமை விட்டதற்கு பின்னால் சில வியாபாரங்களை நான் செய்தேன்.
சிங்கத்தை பார்த்த மாத்திரத்தை நான் உறைந்து போய்விட்டேன். திரும்ப ஓடுவதற்கு வழியில்லை. அந்த சிங்கம் என்னை நோக்கி நகர்ந்து கொண்டு வருவதை பார்த்த மாத்திரத்தில் இந்த ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாரிஃபத்து ஸஹாபா என்கிற கிதாபில் 6542வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். ஏன் இவ்வளவு தூரம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு எல்லாம் கதை என்பதாக நினைக்கிறோம். உண்மையில் இதெல்லாம் சஹாபிகள் அனுபவித்த செய்தி. சொல்லுகிறா, அந்த நெருங்கி வருகின்ற அந்த சிங்கத்தை பார்த்து நான் எனது மனதை திடப்படுத்திக் கொண்ட வார்த்தையை சொன்னேன். அவர் ஹாரிஸ். சிங்கத்திற்கு நிறைய பேர் இருக்கிறது. அதில் ஒரு ஆளுக்கு ஒரு பேர் ஹாரிஸ் இருக்கிறது. அவர் ஹாரிஸ். அந்த பேரை சொல்லி நான் சொன்னேன், சிங்கமே, நான் அந்த வழிமுறை நான் பெருமாள் அடிமையாக பேசினேன். சிங்கம் கொஞ்சம் திடுக்கிட்டு நின்றது. பின்னால் எங்களை எதுவும் செய்யவில்லை. எங்களோடு அந்த தலையை உரசிக்கொண்டு மக்கள் வாழ்கிற பகுதி வரைக்கும் எங்களை அழைத்து சென்று எங்களை விட்டுவிட்டு அதை திரும்பியது என்கிற செய்தியை அந்த சஹாபி பின்னால் வந்த சஹாபிகளுக்கு அதை அறிவித்தார் என்கிற செய்தி பதிவு செய்யப்படுகிறது. சகிப்புடைய விலங்குகளுக்கும் கூட பெருமானாருடைய மாண்புகள் தெரிந்திருக்கிறது. இன்னொரு செய்தியை நான் சொல்ல முடியும். புகாரியுடைய விரிவாக எழுதிய விரிவுரையை எழுதிய அல்-ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி என்கிற ஒரு பெரிய இமாம், அவர் தன்னுடைய ஒரு கிதாபில் அல்-துரருல் தாமினா என்கிற ஒரு கிதாபில் பாகம் 3 பக்கம் 202 ஒரு செய்தியை பகிர்கிறார். அவர் சொல்லுகிறார், மங்கோலிய ஆட்சி காலத்திற்கு பின்னால், செங்கிஸ்கான் ஆண்டதற்கு பின்னால் அவர்கள் வம்சத்தில் வந்த ஒரு அரசனுடைய பெயர் அல்-புர்ஹான். அல்-புர்ஹான் என்கிற ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் அதிகமாக கிறிஸ்துவ மதத்தின் மீது பேராசை கொண்டவர். எல்லாரையும் கிறிஸ்துவராக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆக்கிரமிப்புகளில் அதிகாரத்தில் மிகப்பெரிய ஏகாதிபத்தியத்தை செய்து கொண்டிருந்தார். மதம் மாற்றுவதில் தீவிரமாக இருந்தார். அப்படி ஒரு நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அவன் கிறிஸ்துவனாக மாற்றி அதற்கு ஒரு மாநாட்டு விழா, ஒரு மிகப்பெரிய மாநாட்டை ஏற்படுத்தினார். அல்-புர்ஹான் என்கிற அரசு ஏற்படுத்துகிறார். ஏற்படுத்தி கிட்டத்தட்ட மக்கள் அலை வெள்ளம் போன்று, கடல் வெள்ளம் போன்று திரண்டு இருக்கிறார்கள். சபைக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய கிறிஸ்துவ பாதிரியாரை கொண்டு வந்து நிப்பாற்றி பேசுவதற்கு அவர் வருகிறார். அவர் விளம்ப செய்திகளை பேசுகிறார். தனது கிறிஸ்துவ மதத்தை உயர்த்தி பேசுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கரைமுறையாக பேசுகிறார். மதம் மாறி இருக்கிற அத்தனை கிறிஸ்துவர்களும் அதை கண்ணோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார். இவர் பெருமானாரை பற்றி தலைமுறையாக பேச ஆரம்பித்த பொழுது கிதாபுகள் எழுதப்படுகிறது. அங்கு கட்டி வைக்கக்கூடிய ஒரு நாய் ஒன்று மறைக்க ஆரம்பிக்கிறது. கடுமையாக ஆவேசமாக அது தன்னுடைய ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துகிறது. சுற்றியிருந்தவர்கள் சொன்னார்கள், நீ பெருமானாரை தலைமுறையாக பேசுகிற பொழுது மட்டும்தான் அந்த நாய் கிடைக்கிறது, வேற செய்தி நீங்க பேசுங்கன்னு சொல்லி மக்கள் சொல்லுகிறார். அந்த கிறிஸ்துவ பாதிரியார் சொன்னார், இல்லை, நான் கை அசைப்பதையும் என் உடல் பாவனையும் அது தவறாக புரிந்து கொண்டு கற்றுக்கிறது என்பதாக நான் நினைக்கிறேன். எனவே நான் இப்பொழுது கையை ஆண்டாமல் பேசுகிறேன், இப்பொழுது குறைக்கிறதாக பாருங்கள்.
நீ எடுத்து போகக்கூடிய லாபமான பொருட்களை காட்டிலும் நான் உனக்கு சிறந்த ஒரு செய்தியை சொல்ல கேட்பான். உடனே அந்த கிராமத்தாருக்கு சொல்லுவான், சொல்லுங்க யார் சொல்லலாம், சொல்லுங்க என்று சொல்லுவார். உடனே அந்த நேரத்தில் சரதாரீஸ்வரர் சொல்லுவார்கள், இளைஞர் என்பது ஒருவர், மார்க்கம் என்பது ஒன்று என்று ஏகத்துவத்தை சரதாரீஸ்வரர் பேசுவார்கள். நான் அல்லாஹ்வின் ரசூல் என்பதாக சொல்லுவார். உடனே அந்த கிராமத்து வாசி கேட்பார், நீங்கள் பேசுவதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? இன்றைக்கு நான் கேட்பதை போல அன்றைக்கு போல் கேட்டார், ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? அதற்கான அத்தாட்சி என்ன கேட்கிறார். சரதாரீஸ்வரர் ஒன்றும் சொல்லவில்லை. அந்த பாலைவன மணலில் ஒரு கருவேல மரம் இருக்கிறது. இந்த கருவேல மரம் தான் நான் இப்பொழுது நான் சொல்லிக் கொடுத்த ஏகத்துவத்திற்கான சாட்சி என்பதாக சரதாரீஸ்வரர் சொல்லுவார். சொல்லிட்டு அந்த கருவேல மரத்தை பெருமாள் வாயில் அழைப்பார்கள். ஜாமீன் திருமதியில் பதிவு செய்யப்படுகிறது. அது வேரோடு பிடுங்கிக் கொண்டு பெருமானாருக்கு முன் வரும் 3 முறை பெருமானார் சொல்லுவார்கள், இதோ இந்த கிராமவாசிக்கு நான் அல்லாஹ்வின் சொல்வதற்கு நீ சாட்சியாக இருக்கிறாய் என்று கேட்பார்கள். அந்த மரம் சொன்னது, நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று மரம் பேசுகிறேன். சகையாளர்களை எல்லாம் ஹதீஸ்களில் மிக ஆணித்தரமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. அன்பு குறித்தாளர்கள், இன்றைக்கு பெருமானாரை நாம் பார்க்கக்கூடிய பாடம் என்பது ஒரு ஜீவராசிகளும் உயிரற்ற ஒரு பொருளாக நாம் பார்க்கக்கூடிய மரங்களும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய பாடம் என்பது. நீங்கள் பெருமானாரை நீங்கள் உற்று நோக்கி நீங்கள் வரலாற்றை நீங்கள் பின்தொடர்ந்து படித்தால் ஒரு செய்தியை புரிந்து கொள்ள முடியும். மிக மிக சாமானியவர்களோடு பெருமானார் பழகினார்கள். பணக்காரர்கள், அதிகாரிகள், அரசு சார்ந்தவர்கள், அரண்மனையை சார்ந்தவர்கள் என்று பெருமானார் எங்கேயும் தகுதி பார்த்து பழகிய பழக்கம் கிடையாது. பெருமானாருடைய சாமானிய மக்களோடு பழகக்கூடிய ஒரு செய்தியை இப்படி சொல்லுவார்கள். பெருமானாரை சந்திப்பதற்கு வெளியிலிருந்து யாராவது வந்தால், ஐயோ முகமது, உங்களின் முகமது எங்க இருக்கிறார் கேட்பாங்க. அந்த அளவுக்கு பெருமானார் மக்களோடு மக்களாக இருப்பார். தனித்து தன்னை எப்பொழுது முன்னிறுத்திக் கொள்ள மாட்டார்கள். சஹாபிகள் சொல்லுவார்கள், சரதாரீஸ்வரர் அவர்களோடு நாங்கள் பயணத்திற்கு போனால் நாங்கள் முன்னால் போவதையோ பெருமானாருக்கு பின்னால் நாங்கள் வருவதையோ பெருமானார் எதிரில் விரும்புவதே கிடையாது. எங்களோடு ஒன்றாக தான் பெருமானார் வருவதை விரும்புவார்கள். ஏன் எங்களுக்கு பின்னாலோடு பெருமானார் வருவார்களே தவிர எங்களுக்கு முன்னால் சரதாரீஸ்வரர் போய் எங்களுக்கு பின்னால் வர சொல்லி என்றைக்கும் வரலாறு கிடையாது என்பதாக சஹாபிகளுடைய வார்த்தைகள் இப்படி இருக்கு. சகையானவர்கள் அவ்வளவு சாதாரணமான ஒரு வாழ்க்கை. இதனால் தான் மக்களுடைய உள்ளங்களை பெருமானார் வென்றார்கள். இன்றைக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்த தலைவரெல்லாம் சொல்ல முடியாத ஒரு ஆதார செய்தியை பெருமானார் அன்றைக்கு சொன்னார்கள். எல்லாரும் மார்க்கத்தை பற்றி ஒவ்வொரு நபியும் அந்த சமுதாயத்திற்கு தனது இறை மார்க்கத்தை, இறை செய்தியை எடுத்துச் சொல்லுகிற பொழுது அந்த சமுதாயத்திற்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுகிறார், நீங்கள் தான் ரசூல் என்று சொல்லுகிறீர்கள், என்ன ஆதாரம் என்பதாக, என்ன அத்தாட்சி என்பதாக அந்த சமூகம் கேட்கிற பொழுது ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு அத்தாட்சியை காண்பித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணியை தூக்கி போட்டார்கள், பாம்பாக மாறியது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்றை வசப்படுத்தி காண்பித்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விலங்குகள் பறவைகளோடு பேசி காண்பித்தார்கள். இப்படி எல்லா நபிமார்களும் தங்களுக்கான அத்தாட்சிகளை வெளிப்படுத்திய பொழுது அபூ குவைஸ் என்கிற மலையின் மீது பெருமானார் ஏறி இந்த செய்தியை சொன்ன பொழுது கீழே இருந்த மக்கள் அதே கேள்வியை கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரத்திற்கு எதையும் சொல்லவில்லை. சொன்னார்கள், பக்கத்தில் அழித்து உயிரினும் அவர்கள், இதற்கு முன்னால் என் வாழ்நாட்கள் முழுவதும் உங்களோடு நான் கழித்திருக்கிறேன். நான் தான் உங்களுக்கு ஆதாரம். என்றைக்காவது நான் போய் சொல்லி இருக்கிறேனா? என்றைக்காவது உங்களை ஏமாற்றி இருக்கிறேனா? என்றைக்காவது உங்களை நான் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் சகித்திருக்கிறேனா? இதுதான் நான் நபி என்பதற்கு சாட்சியக்காக சரதாரீஸ்வரர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்று பசிதாங்க போடுகிறார் நாம் நினைக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை பேசுகிற ஹதீஸ்களுக்கு இப்படி ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படும். பெருமானார் வீட்டை விட்டு கிளம்புகிற பொழுது உணவு இருக்கிறதா ஆயிஷா தாக்கு கேட்பார். உணவு இருந்தால் சாப்பிடுவார். உணவு இல்லைன்னு சொன்னா எதுவுமே இல்லைன்னா எதுவுமே பேசாம தண்ணீரை குடித்து விட்டு கிளம்பி விடுவார். ஐஷா சொல்றாங்க, சமயத்தில் சரதாரீஸ்வரர் ஏதாவது கேட்கிற பொழுது தொழில் நீக்காத சில போர்வைகள் இருக்கும். அதை பெருமாள்
இறைச்சியை எடுத்து வந்தார்கள். ஆட்டுக்குட்டி ஒன்றை கொண்டு வந்தார்கள். அந்த ஆட்டை பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தவுடன் இருட்டு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டை பிடித்தார்கள். நான் கறியை பகிர்ந்து கொண்டிருந்தேன் என்பதாக அந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உருவாக்குற தனது உறவுக்கார மகனிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உடனே அந்த உருவாக்குற சஹாபி கேட்கிறாங்க, அம்மையாரே ஆயிஷா அவர்களே, நீங்கள் ஏன் இருட்டில் உட்கார்ந்து ஆட்டை பிடிக்க வேண்டும்? கொஞ்சம் எண்ணெயை வைத்து கொஞ்சம் விளக்கை நீங்கள் தெரிய அங்கே தேர்வு செய்திருந்தால் உங்களுக்கு இருட்டில் ஏதோ ஒன்று சக்கரம் ஏற்படாமல் இருந்திருக்குமே, எதற்கு நீங்கள் விளக்கை நீங்கள் எரிய வைக்கவில்லை என்பதாக உருவாக்குற சஹாபி கேட்ட பொழுது சற்று தயங்காமல் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்ன ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஆயிஷா சொல்றாங்க, ஒருவேளை நாங்கள் விளக்குக்கு வைக்கக்கூடிய எண்ணெய் இருந்திருந்தால் பசியின் காரணத்தினால் நான் பெரும்பாலும் அதை குடித்திருப்போம் என்றார்கள். அவ்வளவு பசியோடு இருந்து தனது வாழ்க்கையை அப்படி ஒரு வாழ்க்கையை சாமானிய வாழ்க்கையை வாழ்க்கிறார் என்றிருக்கிறார்கள். அதனால் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் இப்படி வரும், பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யரா தத்து, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறை கூட பொரித்த கறியை பார்த்ததே கிடையாது. சாப்பிட்டதுங்கிறது இன்னைக்கு நம்ம பொரிச்ச கறியை சாப்பிடுறோம். பெருமானார் பொரித்த கறியை பார்த்ததை ஐநீ, அவர்களுடைய கண் கொண்ட ஒரு பொரித்த மாமிசத்தை பெருமானார் பார்த்தது கிடையாது என்ற ஹதீஸில் வருகிறது. ஏன் இப்படி வருகிறது? அன்றைக்கு அலுவலகத்தினுடைய மாபெருமாக பார்க்கப்பட்ட கோதுமை தொழில்முறைக்கப்பட்ட கோதுமை ரொட்டி என்பதுதான் மிகப்பெரிய சுபசெய்து சொல்லக்கூடிய சிறந்த உணவு. அந்த உணவுக்கு தயார் செய்வதற்கும் அந்த உணவை புடைப்பதற்கும் சல்லடை என்று நாம் மாவு சல்லடை என்று சொல்லுவோம் அல்லவா, அதை கூட சிலவாரி சந்தையில் இருந்தது கிடையாது. ஒருவேளை அது இருந்திருந்தால் சமைக்க உடைக்கிற பொழுது சில கோதுமைகள் வெளியே விழுந்துவிடும். தோள்கள் எல்லாம் போனதற்கு பின்னால் கோதுமையின் அளவு குறைவாக இருக்கும் என்கிற காரணத்தினால் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, கோதுமை தொழிலோடு பெருமாள் அரைத்து அதையே ரொட்டியாக செய்து சாப்பிடுவார்கள். இன்றைக்கு யாரும் அதை சாப்பிட முடியாது, அவ்வளவு கனமாக இருக்கும். இவ்வளவு சொல்லுகிறார்கள் என்றால் சகிப்புரியவர்களே, பெருமானார் மிகுந்த ஒரு யதார்த்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். ஆனால் உலகத்தில் எந்த தலைவரும் ஈடுபடுத்த முடியாதவர்கள். அணுகுமுறை எடுத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு கூட ஒரு செய்தியை நான் பார்க்க முடிந்தது. விசாகப்பட்டினத்தில் ஒரு சின்ன எல்கேஜி பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை, அது ஹோம்ஒர்க் செய்யலைங்கிற காரணத்தினால் அந்த டீச்சர், அவருக்கு பாடம் கொடுக்கக்கூடிய டீச்சர் அதை ரொம்ப கடுமையாக விசாரிக்கிறார். ஒரு எல்கேஜி படிக்கக்கூடிய ஒரு சின்ன சிறு பையனுக்கு மாறுபடைப்பு அங்கேயும் மூர்ச்சையாகி இறந்து போன செய்திகள் வருகிறது. எப்படி அணுக வேண்டும்? தான் படித்த கல்வியும் தான் படித்த அணுகுமுறையும் தான் படித்த மெத்தனமான முதுகலை படிப்பு, எந்த படிப்பும் ஒரு சின்ன குழந்தையிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கவில்லை. இந்த பையனை தட்டி கேட்டிருந்தால், சாதாரணமாக அன்போடு கேட்டிருந்தால், ஒரு எல்கேஜி படிக்கிற பையனுக்கு ஒரு சிலையில் என்ன எழுதணும் என்பதை மிக அன்போடு அந்த பையனை அரவணைத்திருந்தால், பயத்தினுடைய காரணத்தினால் மூர்ச்சியாகி அவர் இதய துடிப்போடு இறந்து போன செய்தி இன்றைக்கு சமுதாயத்தில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அணுகுமுறை நீங்கள் பார்க்க வேண்டும். ஹதீஸ்களில் இப்படி ஒரு ஹதீஸ் வரும் புகாரியில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் பெருமானார் சஹாபிகளோடு அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு கிராமத்து சஹாபி, அறியாத சஹாபி, அறியாமையில் இருக்கிற சஹாபி என்று சொல்வதற்கு முன்னால் அவர் ஒரு கிராமத்து அரபியல் மட்டும் சொல்லலாம். அப்படி ஒரு நபர் அந்த மஸ்ஜித் நபவிக்குள் வருவார். வந்த மாத்திரத்தில் அவருக்கு சுயதேவை அந்த நெருக்கமான நேரத்தில் எங்கு போய் கழிவது தெரியாமல் பள்ளிவாசலுடைய ஓரத்தில் போய் கழிய ஆரம்பித்துள்ளார். தன்னுடைய சிறுநீரை மஸ்ஜித் நபவியினுடைய ஓரத்தில் அவர் போய் கொண்டிருப்பதை பார்த்த சில சஹாபிகள் கொந்தளிக்கிறார், ஆவேசத்தால் துடிக்கிறார். சில சஹாபிகள் அவரை கொன்றுவிடலாம் என்ற முடிவளவிற்கு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை சஹாபிகள் தவிர உட்கார யாரும் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அவர் முழுமையாக அந்த சிறுநீரை கழிக்கிறது. கொஞ்சம் நேரம் பொருள் பிறகு அவர் அந்த சிறுநீரை எல்லாம் கழிப்பதற்கு சொன்னால் சில சஹாபிகளை அழைத்து அதை கழிப்பிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிராமத்து அரபியை கூப்பிட்டார்கள், அருகில் அமர்த்தினார்கள். எந்த ஊரிலிருந்து வருகிறீர்கள்? இந்த ஊரிலிருந்து வருகிறேன். இது நாங்கள் வணங்கக்கூடிய மஸ்ஜித் என்கிறதால் இந்த இடத்தில் நாங்கள் அல்லாஹ்வை கும்பிடுகிறோம், அல்லாஹ்வை வணங்குகிறோம். இந்த இடத்தில் நீங்கள் சிறுநீர் கழிப்பது என்பது எங்கள் மார்க்கத்திற்கும் எங்களுடைய நம்பிக்கைக்கும் அது அவமான விஷயம், அது மிகப்பெரிய பாதகமான விஷயம். எனவே இனிமேல் அதை நீங்கள் செய்ய வேண்டாம், மதிப்புரையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட கேட்கிறாங்க, இது இவ்வளவு தூரத்தில் வந்திருக்கீங்க, எது வந்தீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் கால்நடையாக வந்துதான் வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை கூப்பிட்டு என்னுடைய ஒட்டகைகளுக்கு ஒரு ஒட்டகை கொடுத்து அதை போய் ஊருக்கு போட்டோம்னா, நீங்கள் வரலாற்றை நன்கு படித்து பார்த்தால் தெரியும்,
அந்த கிராமவாசி அந்த ஒட்டகை எடுத்துக்கொண்டு ஊருக்கு போனார். போனதற்கு பின்னால் 300 பேரோடு அந்த ஊரிலிருந்து கிளம்பி வந்து மொத்த பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹதீஸில் வருகிறது. அணுகுமுறை எப்படி பெருமானார் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சஹாபிகளுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற நம் அனைவர்களுக்கும் அதை கற்றுத் தந்திருக்கிறார். சகிப்புடைய பெருமக்களே, பெருமானாரை பற்றி பேசுவதனால், பெருமானாரை பற்றி சொல்லுவதனால் நமக்கு வார்த்தைகளும் நேரங்களும் கடந்து போகும் என்பது பெருமானாரின் மாண்புகள் என்றைக்கும் குறைந்து போகாது. நாம் வாழும் காலம் எல்லாம் ஒவ்வொரு வினாடிகளும் ஒவ்வொரு நொடிகளும் பெருமானாரை உள்ளத்தால் நீரால் உணர்வால் ஏந்தி நடக்கிற ஒரு சமூகம் வாழும் வரைக்கும் தான் இந்த இஸ்லாம் வாழும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. இது போன்று எத்தனை நபிகள் வந்தால், எத்தனை ஆலிம்கள் பேசினால், எத்தனை அறிஞர்கள் பேசினாலும் பெருமானாரை புகழும் மாற்றும் குறைவதும் கிடையாது, முடிந்து போவதும் கிடையாது. அல்லாஹ் தஆலா வாழும் வரைக்கும் நமது சந்ததிகள் வாழ்கின்ற அந்த காலத்திலும் எல்லா இடங்களிலும் பெருமானாரை புகழ்ந்து பெருமானாருடைய வாழ்க்கையை புரிந்து அவர்களுக்கு உணர்வோடு ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை கலந்து பெருமானாருடைய சுண்ணத்துக்களை பின்பற்றக்கூடிய நசீபோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையை எல்லா மனிதர்களுக்கும் தோல்வியை நிலவுவதாக வாழ்வதற்கான அனைவரும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.